எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதிலே நாம் ஞான மார்க்கத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். திருக்குறள் ஒன்று சொன்னார்கள், யாகாப்பர் ஆயினும் நாகாக்க இல்லளவில் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று. அதாவது நாவை காக்க வேண்டும், அதாவது மனதை புண்படுத்துகின்ற சொற்களை சொல்லக்கூடாது என்பதுதான். அதனால் அது ஒரு பெரிய குற்றம் என்று நாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லினார். நாக்கிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் நாக்கு என்ன பண்ணிட்டு, நாக்கு ஏதாவது அதனுடைய இஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த சொற்களை மற்றவர் மேல் பிரயோகிக்கின்றதா? அது அமைதியாக இருக்கின்றது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய நாக்கு இருப்பது நமக்கே தெரியாது. அதில் ஏதாவது ஒரு புண் இருந்தாலோ அல்லது எரிச்சல் இருந்தாலோ அல்லது வாயில் ஏதாவது ஒரு சுவையை வைத்தாலோ தான் அது நாக்கு அது செயல்படுகின்றது என்று தெரிய வரும். இல்லாவிடில் நாக்கு என்பது இருப்பதே நமக்கு தெரியாது. யோசித்து முயற்சி செய்து பாருங்கள், தெரியாது, உணர முடியாது. இந்த உடலும் அவ்வாறு தான். உடல் இருப்பதே நமக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு காயம்பட்டால் அது உடனே அங்கு தான் தெரிய வரும். காலில் அடிபட்டது, தலை வலிக்கின்றது என்றெல்லாம் தெரிய வரும். இதுதான் இந்த உடலினுடைய ரகசியம். எனவே நாக்கை போய் காக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரா? அவருக்கு தெரியாதா? நாக்கு எந்த பாவமும் செய்யவில்லை, அது எந்த தீமையும் செய்யாது, அது என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் என்று தானே தெரிஞ்சிருப்பார். பின்னே நாக்கை காக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது மக்களுக்கு ஒரு திருக்குறள், அதுதான் சொல்வேன், திருக்குறள் இரு வகையிலே அர்த்தம் கொடுக்கும். ஒன்று சாதாரண அர்த்தம். அது சாதாரண அர்த்தத்தில் தான் நாம் சொல்லிக்கிறோம். உலக வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இது மாதிரிலாம் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, நாக்கை அடக்கி பேசு, நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் என்றெல்லாம் சொல்வார்கள். அது சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு ஒழுக்க நெறி, அவ்வளோதான். அதற்கு உள்ளே சென்று பார்த்தால் தான் தெரியும், இல்லை, நாக்கு எந்தவித தப்பும் செய்வதில்லை, செய்வது எல்லாமே மனம்தான். இந்த நாக்கு பாவம், அது என்ன அது செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்கிறது. அதற்கு சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்பட தெரியாது. ஏனெனில் அவை 5 புலன்களில் அவை ஞான இந்திரியங்கள். அவைகள் என்ன வேலைகள் அவற்றுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்யும். அதை தவிர அவைகள் அப்பாவிகள். 5 புலன்களுமே அப்பாவிகள். அதற்கு பின்னால் இருக்கின்றது யார்? அதற்கு பின்னால் இருக்கின்றது இந்த மனம். இந்த மனம்தான் எல்லாவற்றையுமே செய்ய சொல்கிறது. கண்டதை பார், கண்டதை கேள், கண்டதை சாப்பிடு, கண்டதை உணர் என்று. அது மனதிலே நாம் சொன்னோம். மனதிலே இருக்கின்ற பகுதிகளிலே ஆசைகள், இச்சைகள், வெறுப்புகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அந்த மனதினுடைய செங்கற்கள். அந்த ஆசை கேட்டாற்போல் தான் அது மனது உத்தரவிடுகின்றது, இதை செய்யலாமே என்று சொல்லிவிடுகின்றது. அதை நாம் செய்கின்றோம். இதை சாப்பிடலாமே என்று சொல்லும், அதை போய் சாப்பிட ஆரம்பிப்போம். நீ இவ்வாறு அவனை திட்டு, அவன் எவ்வாறு நம்மை இவ்வாறு பேசுவான், அவனை திட்டு என்று சொல்லும். தென் நாக்கு. எனவே நாக்கு 5 புலன்கள் போல அப்பாவிகள். ஸோ அதனால் நாக்கை அடக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரண அர்த்தம். ஞான அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனது தான் இதற்கு பின்னால் செயல்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் நான் சொல்வேன், திருக்குறள் 2 அர்த்தத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று சாதாரண அர்த்தம், இன்னொன்று ஞான அர்த்தம் என்று. இப்பொழுது நாம் நேற்று இந்த மனதினுடைய ஒரு பகுதிகளை பார்த்தோம். மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று இந்த 4 வகைகளையும் பார்த்தோம். இந்த 4 வகையின் மூலமாகத்தான் மனம் செயல்படுகின்றது. சித்தம் என்பது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், சத் என்று